தமிழ்த்தாயும் தன்னை அழகுபடுத்திக் கொள்ள அழகு நிலையம் சென்றால் அந்த அழகு நிலையத்தின் பெயர்தான் டாக்டர் கலைஞர் என்பது. ஜூன் 3 என்ன கலைஞரின் பிறந்த நாளா? இல்லை. ஜூன் 3 கலைஞரின் பிறந்த நாளா? இல்லை. இது தமிழின் பிறந்த நாள். தமிழனுக்கு தன்மானம் பிறந்த நாள். 7 கோடி தமிழர்களின் தமிழின காவலன் பிறந்த நாள். தமிழன் நாணலம் கண்டு களம்பல சென்று வெற்றிகளை வென்று வந்தது அது ஜூன் 3 என்றால் அது மிகையாகாது. கவிஞர் வாலி அவர்கள் சொன்னது போல, நீண்ட நெடுங்காலம் தரைமுகம் பார்த்து நடந்த தமிழனை, நீண்ட நெடுங்காலம் தரைமுகம் பார்த்து நடந்த தமிழனை அண்ணா துரைமுகம் பார்த்து நட என சொன்னது கலைஞரின் கனல் கக்கிய பேனாவும் அவருடைய சென்னாவும். அதையே இன்றைக்கு நான் வழிமொழிகிறேன். அண்ணா முகத்தை காட்டியவரும் கலைஞர்தான், அண்ணா முகத்தை காட்டியவரும் கலைஞர்தான், என் அண்ணாவிற்கு துறைமுகத்தை காட்டியவரும் கலைஞர்தான். துறைமுக தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என் அன்பு அண்ணன் சேகர்பாபு அண்ணன் அவர்கள் தங்களுடைய வெற்றிக்கனியை இன்றைக்கு தலைவரின் பாத கமலங்களிலே சமர்ப்பித்து அவருடைய பிறந்த நாள் விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். இளங்கோவடிகள் தமிழ்த்தாய்க்கு சிலம்பு பூட்டினான். இளங்கோவடிகள் தமிழ்த்தாய்க்கு சிலம்பு பூட்டினார். நாதகுத்தனார் தமிழ்த்தாய்க்கு குண்டலம் சூட்டினார். சீத்தலை சாத்தனார் தமிழ்த்தாய்க்கு மேகலை சூட்டினார். வள்ளுவன் தமிழ்த்தாய்க்கு ஆரம் சூட்டினார். கலைஞர்தான் தமிழ்த்தாய்க்கு திலகமிட்டார். அந்த முத்தமிழுக்கு மூப்பு ஏது? கம்பன் ராமாயணத்தில் ராமனுடைய அழகை வியக்கிறான். அவன் பல இடங்களிலே வியக்கிறான். அதில் ராமன் பேரழகனாக கம்பனுக்கு எப்பொழுது தெரிகிறான் என்று கேட்டால், தசரதன் மைந்தனாக இருக்கும் போது இருந்த அழகை விட, சீதையின் மணாளனாக இருந்த அழகை விட ராமன் எப்பொழுது பேரழகனாக இருக்கிறான் என்று கம்பன் சொல்லுகிறான். வெய்யோனொளி தன்மேனியில் விரிசோதியன் மறையே பொய்யாமெனும் இடையாலோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மரிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் அழகென்பதோர் அழியோ அழகுடையான் என்று சொல்லுகிறான். எப்பொழுது தெரியுமா ராமன் எப்பொழுது பேரழகு தெரியுமா? ஆட்சியை துறந்து அரியணையை விடுத்து அவன் துறவுகோலம் பூண்டுகின்ற செல்லுகின்ற வேளையிலே கூட ராமன் பேரழகனாக இருந்தான் என்று கம்பன் சொல்லுகிறான். நான் கம்பன் பார்வையிலே பார்க்கிறேன். கம்பனுக்கு எப்படி ராமன் அழகாக தெரிந்தானோ அதே பார்வையிலே இன்றைக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் பேரழகனாக தெரிகிறார். இந்த 93 வயதிலே முத்தமிழுக்கு மூப்பு ஏது? ஆட்சியிலே இருந்தாலும் சரி, இல்லை என்று சொன்னாலும் சரி, தமிழர்களின் நலமொன்றே தன்னலமை என்று வாழக்கூடிய அந்த தன்னிகரில்லா தலைவரின் பிறந்த நாள் விழா இன்றைக்கு. நான் கேட்கிறேன், ஆட்டின் பாலும் ஆவின் பாலும் குடித்து மூப்பு வர கலைஞர் என்ன அமலா பாலா? ஆட்டின் பாலும் ஆவின் பாலும் குடித்து மூப்பு வர கலைஞர் என்ன அமலா பாலா? இல்லை, பெரியாரின் மனப்பால், அண்ணாவின் மொழிப்பால் கலந்த கலப்பால் வந்த தமிழ்பால் இவர்பால் வருமா மூப்பு? மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய தமிழ் வித்தகர்கள், நேரத்தின் அருமை கருதி அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இவ்வளவு இளமை கலைஞரிடத்தில் எப்படி ஒருவர் எப்போது இளமையா நீண்ட நாள் வாழ முடியும் தெரியுங்களா? அவரிடத்திலே நகைச்சுவை சிரிப்பு என்கின்ற அந்த உணர்வு இருந்தால் நீண்ட காலம் வாழலாம். ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரியே சிரிக்க மாட்டான். அதில் ஒரு சிக்கல் இருக்கு. இப்போ என் வீட்டு கிரக பிரவேசத்துக்கு வந்த ஒருத்தன் கேட்டான், பேசி பேசியே இம்புட்டு பெரிய வீடு கட்டியிருக்கிய, அருமையாக இருக்கு, எந்த சிமெண்ட்டில் கட்டினதுன்னா? நான் ரொம்ப பணிவாக ஒரு சிமெண்ட்டு பேரை சொன்னேன். உடனே சொல்கிறான், அந்த சிமெண்ட்லையா கட்டினேன்? மௌலி வாக்கத்தில் 11 மாடி கட்டடம் ஊந்துச்சே, அது அந்த சிமெண்ட்டில் தான் கட்டினாங்களாங்கிறான். இப்போது அதிலிருந்து அந்த வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியுமா? சில பேர் அப்படி சிரிச்சிட்டு போயிடுவான்.
ஆனால் நகைச்சுவை உணர்வு கலைஞரிடத்திலே தமிழை வார்த்தெடுத்தது, தமிழை ரசிக்க சொன்னது. அதில் பல பேர் பலவிதமா சிரிப்பான். வாரியார் சுவாமிகள் சொன்னார், இடம் பார்த்து சிரிப்பவன் எத்தன், இடமறியாமல் சிரிப்பவன் கோமாளி, கண் பார்த்து சிரிப்பவன் காரியவாதி, காணாமல் சிரிப்பவன் கஞ்சன், கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், கோபத்தில் சிரிப்பவன் சிந்தனையாளன், மோகத்தில் சிரிப்பவன் வெறியன், அருளுக்கு சிரிப்பவன் ஆண்டி, பொருளுக்கு சிரிப்பவன் பச்சோந்தி, தன்னை மறந்து சிரிப்பவன் காதலன், தனக்குத்தானே சிரிப்பவன் பைத்தியக்காரன், துன்பத்தில் சிரிப்பவன் எவனோ அவனே மனிதன் என்று சொன்னார். ஆட்சி இருக்கும், இல்லாமல் போகும், ஆனால் என்றைக்கும் கலைஞருடைய அந்த புன்னகை என்றைக்கும் மாறியதாக சரித்திரம் கிடையாது. ஒரு முறை தலைமை மருத்துவமனையிலே நம்முடைய மதிப்பிற்குரிய அம்மா, கலைஞருடைய துணைவியார் தயாளு அம்மா அவர்கள் ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொண்டு தலைமை மருத்துவமனை சென்னையிலே இருக்கிறார். பார்ப்பதற்காக தலைவர் செல்லுகிறார். அந்த மருத்துவமனையிலே பக்கத்து அறையிலே முன்னாள் மேயர் மோசஸ் அவர்கள் அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டு ஓய்வில் இருக்கிறார். தலைவர் வந்திருக்கிறார்னு சொல்லி கேள்விப்பட்டு ஓடோடி வந்து பார்க்கிறார். என்ன எப்படி இருக்கீங்கன்னு தலைவர் கேட்கிறார். ஏன்னா அவரும் ஆப்ரேஷன் பண்ண உடம்பு. உடனே இவர் சொன்னார், நேற்றைக்குத்தான் தையலை பிரித்தார்கள்னார். உடனே கலைஞர் சொன்னார், நல்லது, தையலை பிரித்து விட்டார்களா? உனக்கும் அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறது, 3 மாதம் தையலை பிரிந்துதான் இருக்க வேண்டும்னாராம். புரிஞ்சவங்க கை தட்டுறீங்க. தையல் என்றால் பெண் என்ற ஒரு பொருள் உண்டு. அவர் மனைவியை சொல்லுகின்றார், நீ சிரித்து பார், உன் முகம் உனக்கு பிடிக்கும், நீ சிரித்து பார், உன் முகம் உனக்கு பிடிக்கும், பிறரை சிரிக்க வைத்து பார், உன் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும். கலைஞரின் முகம் எல்லோருக்கும் பிடித்து போனதற்கு காரணம் இதுதான். நான் மீண்டும் வாலிப கவிஞன் வாலியை தொட்டு காட்ட விரும்புகிறேன். கந்தனுக்கு 6 முகம், கந்தனுக்கு 6 முகம், கலைஞருக்கு 100 முகம். அந்த 100 முகம் இல்லையேல் தமிழுக்கு ஏது 7 முகம்? அந்த தமிழ், கலைஞருடைய தமிழ் திரையுலகில் செய்த புரட்சியை வேற எந்த கொம்பனும் இனி வருங்காலங்களிலே கூட செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? அதுவரை திரையிலே நடிகர்களுடைய பெயரை போட்டால் மட்டுமே கைத்தட்டக்கூடிய ரசிகர்களை வசனகர்த்தாவிற்கும் கைத்தட்ட முடியும் என்று நிரூபித்தவர் தன்னுடைய தமிழால். அந்த முத்தமிழுக்கு மூப்பு வருமா? பராசக்தி படம் பார்ப்பவர்கள் வியக்காதவர்கள் இருக்கிறார்களா? இந்த நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, பல புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. இந்த வழக்கொன்றும் விசித்திரமானதும் அல்ல, நான் ஒன்றும் புதுமையான மனிதனும் அல்ல. வாழ்க்கையின் பாதையிலே சர்வ சாதாரணமாக தென்படக்கூடிய ஜீவன் தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் நினைப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன். ஏன்? கோவில் கூடாது என்பதற்காகவா? இல்லை, கோவில் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன். ஏன்? பக்தன் கூடாது என்பதற்காகவா? இல்லை, பக்தி பகல் வேஷமாகி விட்டதை கண்டிப்பதற்காக. உனக்கேன் இவ்வளவு அக்கறை? உலகத்தில் யாருக்குமே இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். கல்யாணி தற்கொலை செய்து கொள்ள முயன்றது ஒரு குற்றம், குழந்தையை கொன்றது ஒரு குற்றம், நான் பூசாரியை தாக்கியது ஒரு குற்றம். இந்த குற்றங்களுக்கெல்லாம் யார் காரணம்? கல்யாணியை கஞ்சிக்கில்லாமல் அலைய விட்டது யார்? விதியின் குற்றமா, இல்லது விதியின் பெயரை சொல்லி வயிறு வளர்க்கும் வீணர்களின் குற்றமா? பணம் பறிக்கும் கொள்ளை கூட்டத்தை நாட்டிலே வளரவிட்டது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா, அல்லது பஞ்சத்தை மஞ்சவத்திற்கு வரவைத்த வஞ்சகர்களின் குற்றமா? கடவுளின் பெயரால் காம லீலைகள் எடுத்தும் போலி சாமியார்களை நாட்டிலே நடமாட விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா, அல்லது கடவுளின் பெயரால் காலட்சேபம் நடத்தும் கைவர்களின் குற்றமா? இந்த குற்றங்கள் எல்லாம் களையப்படும் வரை என்னை போன்ற குணசேகரர்களும் கல்யாணிகளும் குறையப் போவதில்லை. இதுதான் என் வாழ்வின் ஏட்டில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம். இந்த பராசக்தியின் இந்த வீச்சை பார்த்த ரசிகர்கள் பராசக்தி படத்திலே பராசக்தியை பார்க்கவில்லை, பாரா கலைஞரின் சக்தி என்று வியந்தார்கள். இந்த தமிழுக்கு மூப்பு வருமா? நீண்ட நேரம் பேச வேண்டும் என்கின்ற ஆவலினிடத்திலே இருக்கிறது. ஆனால் என் அண்ணன் ஒரு குறித்த நேரத்தை சொல்லி அனுப்பியிருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவருடைய அனுமதியின் பேரிலே நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். தமிழினுடைய முதல் காப்பியம் எது என்று கேட்டால் படித்தவர்கள் அத்துணை பேருக்கும் தெரியும், சிலப்பதிகாரம் என்பது.
அந்த சிலப்பதிகாரத்தை, படித்தவர்களுக்கு மட்டுமே தெரிந்த அந்த சிலப்பதிகாரத்தை, மாசரு பொன்னே வளம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே மலையடை பிறவா மணியே என்கோ அலையடை பிறவா அணியே என்கோ என்று படித்தவர்கள் மட்டுமே அறிந்த அந்த சிலப்பதிகாரத்தை பூம்புகார் என்கின்ற படத்தின் மூலம் பாமரனுக்கு கொண்டு போய் சேர்த்த அந்த முத்தமிழுக்கு வருமா மூப்பு? அந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்தது. என்ன அதிசயம் தெரியுங்களா? அந்த படத்தில் சமண துறவியாக கவுந்தி அடிகளாக KP சுந்தராம்பாள் அம்மா நடிச்சிருந்தாங்க. KP சுந்தராம்பாள் அம்மாவை சொன்னாவே உங்களுக்கெல்லாம் அவர்கள் பாடிய பக்தி பாடல்கள் தான் நினைவுக்கு வரும். அந்த அம்மா பாட ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றானவன் ஸ்பீக்கர் அவுட்டு, அப்படி பக்தி பாடலை பாடி அந்த அம்மா கவுந்தி அடிகளாக நடிக்கிறார்கள். அதில் வரக்கூடிய ஒரு பாடலுக்கு கலைஞர் வரி எழுதுகிறார், அன்று கொள்ளும் அரசின் ஆணை வென்று விட்டதா, அன்று கொள்ளும் அரசின் ஆணை வென்று விட்டதா, நின்று கொள்ளும் தெய்வம் எங்கே சென்று விட்டதா. அந்த அம்மா பாட மாட்டேன்ட்டாங்க. என்ன இது இது இதெல்லாம் என்னால் பாட முடியாது. அந்த நேரமே மாற்றி கொடுத்தாரு. அன்று கொள்ளும் அரசின் ஆணை வென்று விட்டதா, நின்று கொள்ளும் தெய்வம் எங்கே சென்று விட்டதாங்கிறத மாற்றி நின்று கொள்ளும் தெய்வம் இங்கே வந்து விட்டதான்னு கேள்விக்குரியதான் போட்டார். ரெண்டும் ஒன்று தான். பாடிடுச்சு அந்த அம்மா. இந்த தமிழுக்கு என்றைக்குமே மூப்பு வராது. ஏன் தெரியுமா? செந்தமிழை செம்மொழியாக்கி அரியாசனத்தில் அமர்த்திய அரிமாவர் நிச்சயமாக இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து நம்மையும் வாழ்வித்து மகிழ்வார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரசியல் சாசனத்தில் அசைக்க முடியாத ரோமாபுரி சட்டமன்றம், இலக்கிய பூக்களால் பைந்தமிழ் பாவிடும் பாபிலோன் தோட்டம், பெரியாரையும் அண்ணாவையும் இதயத்தில் உறங்க வைத்திருக்கும் தமிழ்நாட்டு தாஜ்மஹால், 93 வயதிலும் எவர் ரெஸ்ட் இல்லாத எவரெஸ்ட், நளினம் நனைய பேசுவதில் நயாகரா, அவர் ஈசல்களால் சாய்க்க முடியாத ஈஃபில் டவர்.